ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் என்டிகே நிர்மல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் இட்லி கடை. தியேட்ரிக்கல் ரன்ல இருக்க படத்தை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். தனுஷோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷனில் வெளியே வந்திருக்க இந்த இட்லி கடை படம் எப்படி இருக்குன்றது அந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இட்லி கடையிலேருந்து இட்லியை பரிமாறி இருக்காங்களா இல்லைனா உப்புமா பரிமாறி இருக்காங்களான்றதை இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ தான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கண்டென்ட்க்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்ச க்ளோஸர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இட்லி கடை படத்தோட ஓவர்வியூ என்னன்னா, சங்கராபுரம்ன்ற கிராமத்தில் மிக ஃபேமஸான இட்லி கடையை நடத்திட்டு வராரு ஆக்டர் ராஜ்கிரண். அவரோட மகனா இந்த படத்தோட புரோட்டகானிஸ்ட் தனுஷ் வராரு. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ் அப்படின்ற பழமொழிக்கு இணங்க ராஜ்கிரண் வாழ்ந்துட்டு இருப்பாரு. நம்ம கடை சின்னதா இருந்தாலும் நல்ல வருமானம் வருது, அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா தனுஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம இட்லி கடை தான் இந்த கிராமத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதனால நம்மளோட கடை மாதிரியே பல ஊர்ல பிரான்சைஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. பிரான்சைஸ் மூலமா நல்ல பணம் வரும், அது மூலமா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு ராஜ்கிரண் ஒத்துக்க மாட்டாரு. கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். இதனால தனுஷ் தன்னோட அப்பா ராஜ்கிரண்ட்ட கோச்சிக்கிட்டு சென்னைக்கு போறாரு. அப்படியே படிப்படியா வளர்ந்து பேங்காக்ல ஒரு கம்பெனில செட்டில் ஆகுறாரு. இப்போ தனுஷ் தன்னோட சொந்த கிராமத்துக்கு வர சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தனுஷ் தன்னோட அப்பா வச்சிருந்த அந்த இட்லி கடையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தனுஷ் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத மீதி கதையா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மூத்தான கதையை நல்ல ஸ்கிரீன் பிளே மூலமா படத்தை அழகா நகர்த்தி கொண்டு போயிருக்காரு தனுஷ். படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட்க்கு உடனே வந்து சேரும். இந்த இட்லி கடை படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட கேஸ்டிங் தான். எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டர் தனுஷ் தன்னோட கேரக்டர் மட்டும் இல்லாம எல்லா கேரக்டருமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏத்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணி இருக்காரு. குறிப்பா ஆக்டர் ராஜ்கிரண் அவர் இந்த படத்துக்கு வேற ஒரு பிளேவரை கொடுத்திருக்காரு. ஆக்டர் ஷாலினி பாண்டேக்கு தமிழ்ல இது 2வது படம். அதனாலே என்னவோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவங்க ரொம்ப பரிச்சயமான முகம் கிடையாது. இதுவும் ஷாலினி பாண்டியாவோட கேரக்டர் ஸ்கெட்சுக்கு ஒரு பலத்தை சேர்க்குது. ஷாலினி பாண்டியாவும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆக்ட்ரஸ் நித்யா மேனன், சத்யராஜ், பார்த்திபன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டர் பார்த்திபனோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பார்த்திபனோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆக்டர் அருண் விஜய் என்ன இருந்தால் படத்துக்கு அப்புறமா வில்லனா நடிச்சிருக்காரு. ரொம்ப கரெக்டா அவரோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீட்டருக்குள்ளேயே நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும். அது என்னன்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தோட மைனஸ்னா அது இந்த படத்துல இருக்க நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். ஆக்டர் சத்யராஜ் பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. அவர் தன்னோட மகன் அருண் விஜய் செய்யற தப்பெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருப்பாரு. நியாயமா அவர் அருண் விஜயை பார்த்து நீ இருக்க ரேஞ்சுக்கு தனுஷை போய் நோண்டின்னு இருக்காத, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா படத்தோட கதை அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். அருண் விஜயும் தனுஷை கவுண்டர் பண்ண டைரக்டா வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கு. இருந்தாலும் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஓர வச்சுட்டு படத்தை பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நீட்டா இருக்கு. மொத்தத்தில் இந்த இட்லி கடை படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்லி ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. பந்தில உட்காந்தீங்கன்னா நல்ல விருந்துக்கு ஆக்டர் தனுஷ் கேரண்டி. என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. இந்த ரிவ்யூ மூலமா தான் நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட்க்கு உடனே வந்து சேரும். நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்ச உங்க க்ளோஸ் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டு வேண்டிய நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல தான் சஜஸ்ட் பண்ணுவோம். வேணா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை. வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் பிளாக் ஸ்கிரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.